வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருப்பதி வெங்கடேஸ்வரா வனவியல் பூங்கா, அதாவது ஜூக்கு தான் போகிறோம். இது திருப்பதி நகரத்துலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 5500 ஏக்கர் பரப்பளவில் ரொம்ப பெருசாக இருக்குது. அதாவது நம்ம வண்டலூர் ஜூ மாதிரியே ஆசியாவில் மிகப்பெரிய வனவியல் பூங்கா இதுவும் ஒன்றா இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1988ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா இயற்கை சூழ்நிலை அதிகமாக இருக்கும். அதாவது என்ன விஷயம்னா, மலைக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது திருப்பதி மலைக்கு அப்படியே பின்புறம் அப்படியே பேக் சைடு இருக்குது அமைஞ்சிருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். இது பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்கு 70 ரூபாவும் சின்னவங்களுக்கு வந்து 40 ரூபாவும் வாங்குகிறாங்க. மாணவர்கள் அதாவது கும்பலாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து சலுகை விலை டிக்கெட் கிடைக்கும். வீடியோ கேமராக்கெலாம் பார்த்தீங்கன்னா 200 to 500 வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இல்லை வெஹிக்கிள்ஸ் இருக்குது, சைக்கிள் இருக்குது, நார்மல் சைக்கிள் இருக்குது. உங்களுக்கு சைக்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees வந்து டெபாசிட்டும் 1 ஹவருக்கு வந்து 25 rupeesம் வந்து நார்மல் சைக்கிள் வாங்குறாங்க. இதே எலக்ட்ரிக்கல் சைக்கிளுக்கு வந்து 1500 வாங்கி 500 வந்து 250 அதே மாதிரி உங்களுக்கு டெபிட் பண்ணுறாங்க 1 ஹவருக்கு. இதே பைக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது வேறு மாதிரி 1000 rupees டெபாசிட் பண்ணிவிட்டு 250 ரூபா 1 ஹவருக்கு அவங்கள்ட்ட சார்ஜ் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நடந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ரூட்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் கார் ப்ளஸ் வந்து உங்கள் வாகனத்தில் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கிளியர்னஸ் நல்லா இருந்ததுன்னா உங்கள் வண்டியை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து 750 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் சொந்த வண்டியிலையும் உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியும். அதாவது வண்டியில் வந்து எந்த பொல்யூஷன், அதாவது புகை அதிகமாக இல்லை அந்த மாதிரி கண்டிஷனில் குட் கண்டிஷனில் இருந்தால் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதே வந்து ஆந்திரா வண்டியாக இருந்தால் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க, ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி இருக்குது. அப்புறம் வந்து கேபிள் பேட்ரி காரும் இருக்குது. பேட்ரி காருக்கு பார்த்தீங்கன்னா per பர்சனுக்கு வந்து 750 rupees to 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய இடம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மான் வகைகள் இருக்குது, கரூஸ், பறவை இனங்கள், வெள்ளைப்புலி, சிறுத்தை, கருஞ்சிறுத்தை இருக்குது, சிங்கம் பார்க்க முடியும் நம்மளால், வெள்ளைப்புலி இருக்குது, யானை இருக்குது, காண்டாமிருகம், பேட்டரி கார் இருக்குது. பேட்டரி கார் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வாங்குறாங்க. ஃபுல்லாக சுற்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏக்கர் இருக்கிறனால வந்து உங்களுக்கு வந்து பெரிய காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வெயில் இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது, அந்தளவு வந்து நம்ம உள்ளே இருப்போம். இது காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து 5 மணி வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஜூ இருக்குது. செவ்வாய்க்கிழமை ஆனால் உங்களுக்கு நார்மல் எல்லா ஜூவில் இருக்க மாதிரியும் வந்து பராமரிப்பு காரணமாக லீவ் விட்டுருவாங்க உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் மாநில விலங்கு பிளாக் பக்குன்னு சொல்லுவாங்க, அது காணப்படும். நிறையா இருக்குது இங்கே பார்க்கலாம். நம்மளால் குழந்தைங்க குடும்பத்தோடு வந்து பார்க்குறதுக்கு ஒரு சிறந்த இடம்னு சொல்லலாம். என்ன விஷயம் எதனாலனா, இங்கே வந்து பியூர் ஆக்சிஜன் ஃபுல்லாக சுற்றி மரம் இருக்கலாம், இயற்கையின் மத்தியில் வாசமான சுவையா அந்த மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட இருக்க இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரபலமான திருப்பதி கோயில் இருக்குது. அப்படியே அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் நீங்கள் மலை மேலே இருக்க கோயிலுக்கு அப்படியே பேக் சைடு தான் இந்த ஜூ இருக்குது. கரெக்டாக நம்ம கோயிலாண்ட இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு. அதேமாரி கபில தீர்த்த அருவின்னு ஒரு அருவி ஒன்று இருக்குது. சில்லிப்பள்ளி கிராம பறவை சரணாலயமும் ஒன்று இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு எல்லாமே நியர்பை தான், அங்கேயும் போய் நீங்கள் சுற்ற முடியும். உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஜீப் சஃபாரி ஒன்று இருக்குது. ஜீப் சஃபாரின்னா என்னென்னா வேன் சஃபாரின்னு சொல்லி வேன் இருக்குல்ல, வேன் சஃபாரி. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரடி, சிங்கம், அப்புறம் வந்து மான், இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அதேமாதிரி அரிய வகை பறவைகளும் விலங்குகளும் நிறையா இருக்குது. இங்கே பல வகையான மயில் இனங்கள் நம்ம பார்க்க முடியும். அது மயில் இனத்திலேயே வந்து கழுத்தில் ஒரே சின்ன கோடை வச்சு நிறையா டிஃப்ரெண்ட் காண முடியும். ரெட் கலர், பிங்க் கலர் அது மாதிரி இருக்குது. அதுமாதிரி கோழி, காட்டுக்கோழி இனங்கள் நிறையா இருக்குது உங்களுக்கு. ஸோ சில்வர் லெக், சில்வர் பேக் அந்த மாதிரி நிறையா இது காட்டுக்கோழிகள் இருக்குது. காட்டுக்கோழி இனங்களும் ப்ளஸ் அதோட இது பார்க்க முடியும் நம்மளால். மயில் இது பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 157 கிலோமீட்டர் தான் வருது. நான் பார்த்தீங்கன்னா 2 ரூட் இருக்குது இங்கேருந்து. ஸ்ரீபெரும்புத்தூர் டு
திருத்தணி கோயில், தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஆந்திரா பிரதேஷ் உள்ள கொண்டு போயிடலாம். அது இல்லாமல் உங்களுக்கு ஊத்துக்கோட்டை வழியாகவும் உள்ளே போக முடியும். 2 ரூட் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் இங்கேருந்து போனேன். ட்ராவல் எல்லாம் இருந்து ஃபுல்லாக நீங்கள் உள்ளே போகும்போதே மலையை சுற்றி தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ரூட்டு நல்லாயிருக்கும். ரோடு இப்போ பெருசாக்காமல் படுத்துக்கிறதுனால நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் கார் பைக்கில் போனால் கூட உங்கள் மினிமம் 3.5 hours ரீச் ஆகக்கூடிய ஒரு கிட்ட நியர்பை பிளேஸ் தான் இது. நீங்கள் போகும்போது சில பேர் போயிட்டு கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்படியே ஜூ போய் பார்த்துட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு ஆர்வமாகவும் இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு உள்ளே போனது நான் பார்த்தது பார்த்திங்கன்னா குரங்கு இனங்கள் தான். நம்ம இந்தியன் வகையான குரங்குகள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் பஃபுன் பார்த்தோம். அப்புறம் டமான் ஒரு மான், அது வந்து ரொம்ப ரேரான மான், அது பார்க்க முடிஞ்சது. இங்கே இருக்க ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா அந்தந்த விலங்குக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஸ்பேசியஸ், அதாவது ஸ்பேசியஸ்னால் உங்களுக்கு பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 மான் ஒரு இடத்துல விட்டால் எப்படி அது ஃப்ரீயாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோ பெரியதாக விட்டுருக்காங்க. அவ்வளோ சூப்பராகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 இது பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவைகளுக்குன்னு தனியாக ஒரு இடம் பில்ட் பண்ணுறாங்க. என்ன விஷயம்னா எல்லா பறவைகளும் இப்போ நம்ம வேடந்தாங்கல் எப்படி இருக்குமோ சேம் அதே மாதிரி ஒரு இது பில்ட் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு பாம்புகளுக்கு தனியாக ஒரு இது இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்தியாவில் இருக்க அனைத்து வகையான பாம்புகள் ஒரு இடத்துல பார்க்குற மாதிரி ரெடி பண்ணிட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி வந்து மீர் கேட்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நம்ம டிமோன் அண்ட் கும்பாவில் பார்த்துருப்போம் மீர் கேட்ஸ். அதாவது டிமோன்னு ஒரு கேரக்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் பேர் தான் மீர் கேட்ஸை வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்காக வந்து தனியாக பட்ஜெட் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு இடம் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அறிவகையான பறவைகளுக்கான ஒரு இடம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு 3 or 4 months போய் போனீங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி நீர் யானை இருக்குது. நீர் யானை வந்து 2 நீர் யானைங்க இருக்குது. நாங்கள் போகும்போது அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த நீர் யானைங்க அவ்வளோ சேட்டை பண்ணிவிட்டு அவ்வளோ கும்மானம் போட்டுருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யானை சொல்லவே முடியாது. யானையோட வீடியோ கடைசியில் வந்து அது பாருங்கள். இப்போ நம்ம வந்து சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இப்போ சில ஜூக்கு போவோம். நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு விலங்குகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். ரைட்டாக இப்போ உதாரணத்துக்கு நம்ம வண்டலூர் ஜூ எடுத்திங்கன்னா ஒரு வேலி, அது தாண்டி சிங்கத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அத்தனை கம்பி இருக்கும். ரைட்டாக அதே மாதிரி பார்த்திங்கன்னா புலிக்கும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நியர்பை நம்ம நார்மலாக இப்போ ஒரு தடுப்புக்கு நின்று முன்னாடி இருந்து பார்த்தாலே தெரிகிற அளவுக்கு தான் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும் விலங்குகள். இது எவ்வளோ கிட்ட இருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கிட்ட இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கம், புலி எல்லாமே அப்படி தான். இதில் பார்த்திங்கன்னா சில வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. புலி ரொம்ப கிட்ட. நார்மல் ஜென்ரலாக ஒரு தடுப்பு வேலி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு தடுப்பு வேலிக்கு இது மிஞ்சி போனால் ஒரு 5 அடி கூட இருக்காது. ஒரு அதுவும் வந்து வேலி போட்டிருக்காங்க. அதான் பெரிய வேலி தான் அது. ஸோ அதில் வந்து நம்ம நார்மலாக கேமரா வச்சு நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ கிளியராக தெரியும். நீங்களே பார்க்குறீங்க. நான் சொன்னதுக்கு சிங்கம் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான் சிங்கம். பட் ஆனால் இது வந்து ரியல் இல்லை. நான் என்ன பண்ணோன்னா, நாங்கள் லயன் சஃபாரி உள்ளே போகும்போது எடுத்தது. ரியல் வெளியே அவுட் சைடு இருந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்ததுனால அன்றைக்கின்னு பார்த்து கொஞ்சம் மறைஞ்சிருந்ததுன்னா அதை எடுக்க முடியல. ஸோ அதை அட்டாச் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளிகள், நான் சொன்ன பறவை இனங்கள், அதோட கேஜி தான் இது ஃபுல்லாகவே. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 35 வகையான கிளி, அதாவது இந்தியன் வெளிநாட்டு கிளிகள் எல்லாமே இருந்துச்சு. இரவாச்சி பறவை பார்த்தேன் நான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மலை அணில், நம்ம ஃபேமஸான மலை கொடைக்கானல், ஊட்டியில் இருக்க மலை அணில் பார்க்க முடிஞ்சுது. ஒவ்வொரு கிளியும் இல்லை பாதி கிளி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெட்ஸாக வளர்க்குற கிளியும் நம்ம பார்க்க முடிஞ்சுது.
ఎంతో అడిగాను కదా ఎంతో இது பார்த்திங்கன்னா வெள்ளைப்புலி. இது வெள்ளைப்புலி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது நல்லா ஆக்டிவாக தான் இருந்தது. இந்த பக்கமும் அந்த பக்கம் ஃபுல்லாக விளாத்திக்கிட்டோம், எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தது. என்ன விஷயம்னா நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா அவரோட லஞ்ச் டைமில் போனோம். கரெக்டாக நாங்கள் போகும்போது ஒரு 12:30 to 1 o'clock இருக்கும். ஸோ ஒரு பசியில் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் ஒரு வாரத்துக்கு சாப்பாடே தேவை. இதோட பக்கத்து வீடியோ வேனில் போய் பக்கத்து 12 மணி நேரம் ஆகுது. இப்போ தெரியுறானா? இப்போ தெரியுறானா? வீடியோ ஆஃப் நல்லதாக இருக்கு. கட்ட சுற்றுல வந்து உட்காண்டான் இதில் சுட்டு மாதிரி சொல்லுவாங்க. கம்பீரமாக உட்காந்து கால் அதனாலதான் இப்ப சரச்சரன்னு ஃபுல்லாக பல்லு
இந்தியன் ராக் பைத்தான். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நல்ல பெரிய பாம்பிடமான இந்தியன் ராக் பைத்தான் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷமும் அதாவது அதிகப்படியான 30 வருஷம் வரைக்கும் வாழக்கூடிய தகுதி உள்ளது இந்த பாம்பு. லென்த்து பார்த்தீங்கன்னா 210-360 சென்டிமீட்டர் வரைக்கும். அதிகப்படியான இடம் பார்த்தீங்கன்னா 110 கிலோமீட்டர். At least you can read 5 photos of the at least what are बात कर सकते थे. हेलो लोग बात कर रहे हैं. உட்காந்துருப்பேன்ல அந்த பாட்டை போட்டு விட்டு இது பண்ணி விட்டு வச்சுதான். खाना कैसे भरनी हो ग्रास बंदे में तो இன்னைக்கு அந்த பாட்டு தான் அது டென்ஷன் ஆகுது. வெறி கொண்டு காலை விட்டா எடுத்துட்டு ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கும் பேர். அழகாக இருக்கும். கேமரா எடுத்துகிட்டு தான் சூப்பராக வந்துருக்கும். இருக்கிற மாதிரி இருக்கு.
Next. வாங்கிடுறேன்.